நம்ம சூர்யா அண்ணன் நடிப்புல பயங்கரமான எதிர்பார்ப்போட தேட்டருக்கு வந்திருக்க படம் தான் கருப்பு. ரிலீஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு வழியா தேட்டருக்கு வந்திருக்கு. சரி, படம் எப்படி இருக்கு, வர்த்துதானா அப்படின்னு இந்த ரிவ்யூல ஃபுல்லா பாத்துடலாம் வாங்க. கருப்பு படத்தோட கதை என்னன்னா, நம்ம சென்னை 7 கிணறு கோர்ட் ஏரியாவையே ஒரு வக்கீல் தன் கைக்குள்ள வச்சிருக்காரு. அவருதான் பேபி கண்ணன். மனுஷனுக்கு காசு தான் முக்கியம், நியாயம் தர்மம்லாம் அப்புறம்தான். காசுக்காக கேஸை இழுத்தடிச்சு கோர்ட்ல எல்லாரையும் தம் பேரை கேட்டாலே பயப்படுற மாதிரி வச்சிருக்காரு. இந்த நேரத்துல தொலைஞ்சு போய் கிடைச்ச நகைய கோர்ட் மூலமா திரும்ப வாங்க ஒரு அப்பாவும் பொண்ணும் வராங்க. அவங்க இந்த பேபி கண்ணனை பார்க்க அவரும் நகைய வாங்கி தராம வழக்கம் போல அவரோட வேலையை காட்டி இழுத்தடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வெறித்து போன அந்த அப்பா கோர்ட்ல இருக்கிற கருப்புசாமி சிலைக்கு முன்னாடி நின்னு அழுது நியாயம் கேக்குறாரு. அவ்ளோதான். அதுக்கப்புறம் சாமி அப்படியே மனுஷன் ரூபத்துல கோர்ட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குது. அந்த கருப்பு தான் நம்ம சூர்யா. கடவுளே நேர்ல வந்தாலும் அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. படம் எப்படி இருக்குன்னா, என்னதான் கடவுள் கான்செப்ட்னாலும் சூர்யா ஃபேன்ஸுக்காக மாஸ் சீன்ஸை அள்ளி தெளிச்சிருக்காரு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி. அது படத்துக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னே சொல்லலாம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வருவாரு அப்ப வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் வரைக்கும் சூர்யாவை காட்டவே இல்ல. யோ பாலாஜி, எங்கய்யா எங்க அண்ணனை காணோன்னு ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்ச நேரத்துல தான் நடிப்பின் நாயகன் மாஸா என்ட்ரி கொடுக்கறாரு. அந்த இன்ட்ரோ சீன்ல தியேட்டரே விசில் சத்தத்துல கிழிஞ்சது போங்க. இன்டர்வல் பிளாக்ல டைரக்டர் அப்படியே எல்லாரையும் அசர வச்சிட்டாரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவா போனாலும் அது ஒன்னும் பெரிய மைனஸா தெரியல. ஆனா சூர்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் சீன் வச்சிருக்கலாம் மிஸ்டர் பாலாஜின்னு சொல்ல தோணுது. படத்துல சூர்யா சும்மா மிரட்டி இருக்காரு. தனக்கு கொடுத்த ரோல்ல த்ரிஷா கிருஷ்ணன் கச்சிதமா நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோட வில்லத்தனம் ஓகே தான், ஆனா இதே மாதிரி ரோலை மறுபடியும் பண்ண வேண்டாம்பா. சூர்யாவுக்கு ஈடு கொடுக்கிற வெயிட்டான வில்லனா பாலாஜிய பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்திரன்ஸ், அனகாமாயா, நட்டி நட்டராஜ் எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. சாமி படத்துக்கு சாய் அபியங்கர் மியூசிக்கான டவுட்ல இருந்தவங்க வாய அடைச்சு பாராட்டு வாங்கிட்டாரு மனுஷன். சாய நம்பி பெரிய மாஸ் படம்லாம் கொடுக்கலான்னு நிரூபிச்சிட்டாரு. ஜி.கே. விஷ்ணுவோட கேமரா ஒர்க் சும்மா அள்ளுது. சூர்யா ஃபேன்ஸுக்கு ஏத்த செம ட்ரீட். நேத்து கருப்பு படத்தோட ஷோஸ் எல்லாம் கேன்சல் ஆனதால சூர்யா ஃபேன்ஸ் செம அப்செட்ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது, யோ பாலாஜி, எங்கய்யா எங்க அண்ணனுக்கு இத்தனை வருஷமா ஒரு தரமான படத்தை கொடுத்துட்டீங்க, தேங்க்ஸ் நானு கொண்டாடுறாங்க. ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தால நேத்து வர வேண்டிய படம் ஒரு நாள் லேட்டா வந்தாலும் அன்பான ரசிகர்களை மரண மாசா திருப்திப்படுத்தியிருக்கு. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஎம் ஜோசப் விஜய்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கார்டு போட்டதுமே தளபதி ஃபேன்ஸ் அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. கருப்புசாமியோட அருள் இந்த கருப்பு படத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு விஜய் ஃபேன்ஸ் வாழ்த்துனத தியேட்டர்ல இருந்த மத்த ஆடியன்ஸும் ஆச்சரியமா பார்த்தாங்க. தியேட்டர்ல போய் தாராளமா ரசிக்கலாம்.